திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் ரங்கராட்டினம் பகுதி 4. மதுரவேணி பிரமிப்புடன் கீழே குனிந்து 5 குழிகளில் தன் விரல்களை வைத்து வாசல் பக்கமாக எட்டி பார்த்தாள். பார்த்து கொண்டே இருந்தாள். என்ன மதுரா, அரங்கன் தெரிகின்றானா, கள்ளழகன் தெரிகின்றானா? சிரித்தபடியே கேட்டார் அப்புறமேயர். தொடர்ந்து நடந்தார். மதுராவுக்கு அழகனும் தெரியவில்லை, அரங்கனும் தெரியவில்லை. தன் நண்பனுடன் நின்று பேசி கொண்டிருந்த சுந்தரபாகுதான் தெரிந்தான். இவன் தான் என் நாதன் என்று ரங்கநாதன் அடையாளம் காட்டுகின்றானோ? ஒரு நரம் நினைத்தாள் மதுரவேணி. சீச்சி, என்ன இது? பஞ்சேந்திரியங்களை அடக்க வேண்டும் என்பதை குறிப்பதற்காக அமைக்கப்பட்ட 5 குழிகளில் கை வைத்தபடியே மனதை அலைபாய விடுகின்றேனே. தன்னையே கடிந்து கொண்டவள் சட்டென்று கையை உதறிக்கொண்டு எழுந்தாள். சற்று தொலைவில் சென்று கொண்டிருந்த அப்புறமேயருடன் ஓடிப்போய் சேர்ந்து கொண்டாள். அனைவரும் தாயாரின் சன்னதிக்குள் நுழைந்தனர். சுவாமி, தங்களை வரவேற்பதற்கு முக்கிய காரணமே ரங்கநாயகி தாயார்தான். 3 நாட்களுக்கு முன், அதாவது கூரநாராயணஜியரின் அவதார தினத்தன்று தாயாரின் மூர்த்தத்தின் கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. என்ன அபச்சாரம் நிகழ்ந்தது என்றே தெரியவில்லை. இந்த கண்ணீர் திருவரங்கத்திற்கு வரப்போகும் ஆபத்துக்களை குறிக்கிறது என்று கூரநாராயணர் பிரதிமையில் கிடைத்த சுவடி ஒன்று தெரிவிக்கிறது. அவரது உத்தரவுப்படி தங்களை திருவரங்கத்திற்கு அழைத்தோம். தாங்கள்தான் தாயாரின் மனக்குறையை அறிந்து அரங்கத்துக்கு வரப்போகும் அந்த பேராபத்துக்கள் என்ன என்பதையும் எங்களுக்கு சொல்ல வேண்டும். ஈயான் சுவாமி சொல்ல அப்புறமேயே ஆப்தர் தாயாரின் திருமுகத்தை கூர்ந்து கவனித்தார். அவள் முகத்தில் அப்பொழுது கண்ணீர் காணப்படவில்லைதான். இருப்பினும் வழக்கமாக அந்த முகத்தில் மிளிரும் காருண்யம் ததும்பும் புன்னகை சற்று குறைந்து காணப்பட்டதாகவே சங்கரப்பட்டர் கூறினார். உலகத்திற்கே தாயான அவளுக்கு என்ன குறை இருக்க முடியும்? அப்புறமேயர் சற்று உறக்கவே கேட்டார். பட்டர் கொடுத்த தீர்த்தத்தை பெற்றுக்கொண்டவர் சடகோபம் என்பதற்காக தலையை குனிந்தார். சாரங்கப்பட்டர் ஸ்ரீ சடகோபத்தை அவர் தையில் வைத்ததும் பட்டென்று நூலிலே அருந்தது போல் அப்புறமேயரின் நினைவு தப்பியது. புதிய நிலை ஒன்றை அடைந்திருந்த அவரது உடல் நடுங்க ஆரம்பித்தது. தாயாரின் திருமுகத்தை பார்த்து பொலபொலவென்று கண்ணீர் சிந்தினார் அப்புறமேயர். திடீரென்று ஒரு சுழற்சியுடன் திரும்பியவர் சன்னதியை விட்டு வெளியே ஓட ஆரம்பித்தார். அங்கு இருந்தவர்கள் திகைப்புடன் செய்வதறியாது நின்றனர். ஒரு வயோதிகரால் இவ்வளவு வேகமாக ஓட முடியுமா? மதுரவேணி பதற்றத்துடன் தன் பாட்டனாரை தொடர்ந்து ஓடினாள். தாத்தா, எங்கே போகிறீர்கள்? 5 குழி 3 வாசல் அருகே தன் நண்பனுடன் பேசிக்கொண்டு இருந்த சுந்தரபாகு அப்புறமேயர் ஓடி வருவதைக் கண்டு வியப்புடன் பார்த்தான். என்ன சுவாமி, என்ன நடந்தது? ஓடி வரும் அவரை தடுத்து நிறுத்த முயன்றான். அசுர பலத்துடன் ஓடிய ஆப்தர் அவன் கையை உதறி தள்ளிவிட்டு தொடர்ந்து ஓடினார். ஈயான் ராமானுஜரும் மற்றவர்களும் அவர் ஓடிய அந்த வழியிலேயே அவசர அவசரமாக சென்றார்கள். தாத்தாவை தொடர்ந்து ஓடி அங்கு சென்ற மதுரவேணியை தடுத்து நிறுத்தினான் சுந்தரபாகு. என்ன நடந்தது மதுரவேணி? தெரியவில்லை. திடீரென்று தாயாரை பார்த்து அழ ஆரம்பித்தார். பிறகு ஓடிச் சென்று விட்டார். கவலையுடன் அவள் சொல்ல சுந்தரபாகு அவளுடன் சேர்ந்து அப்புறமேயரை தேடிச் சென்றான். என்ன நடக்கின்றது? ஒன்றும் புரியவில்லையே, தளிம நம்பிதாசரிடம் சொன்னார். ஆனால் கருணாகரதாசருக்கு உடனேயே புரிந்துவிட்டது. மந்திர சக்தி தலை தூக்கியுள்ள நிலையில் ஆப்தரின் சூலதேகம் அவர் கட்டுப்பாட்டிற்குள் இல்லை. தாயாரின் மனக்குறையை அவர் உணர்ந்திருக்க வேண்டும். அதன் பலனாகத்தான் இந்த ஆவேசமும் ஓட்டமும். அவர் மீண்டும் சாதாரண நிலையை அடையும் வரை அவர் மனதில் இருப்பதை யாரும் அறிய முடியாது. ஆவேசத்துடன் ஓடிய அப்புறமேயர் நேராக கோவிலின் கிழக்கு பக்கமாக சென்று அகலங்கன் திருச்சுற்றை ஒட்டி நின்ற அந்த கோபுரத்தையே வெறித்து பார்த்தபடி நின்றார். அதுவரை பிரகாசமாக சுடர்விட்டு கொண்டிருந்த கதிரவன் திடீரென்று காணாமல் போனான். எங்கிருந்தோ கருமேகங்கள் திருவரங்கத்தை நோக்கி படையெடுத்து வந்து கோவிலின் மூதாக பரவின. அந்த மேகங்களை திரட்டி வந்து குவித்த குளிர் காற்று கோபுரங்களின் மீது மோதி விசித்திரமான சத்தத்தை எழுப்பியது. ஈயான் சுவாமியும் மற்றவர்களும் திடீரென்று சூழ்ந்துவிட்ட இருளின் நடுவே நின்ற அப்புறமேயரை துக்கத்துடன் பார்த்தனர். அவரோ வைத்தக்கண் வாங்காமல் அந்த கிழக்கு கோபுர வாசலையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் மனக்கண்ணில் அந்த காட்சி விரிந்தது. ஓ என்கின்ற பேரிரைச்சலுடன் குருதி சொட்ட ஒரு உருவம் கோபுரத்திலிருந்து விழுகிறது. அதைத் தொடர்ந்து ஒரு பெண் அந்த கோபுரத்திலிருந்து அலறியபடியே குதிக்கிறாள். இந்த காட்சியை கண்டதும் ஆப்தரின் உடல் குலுங்க ஆரம்பித்தது. இங்குதான் இங்குதான் என்று ஆரம்பித்தவர் ஆப்தர் காவிரியில் ரத்தம் போகின்றது என்று கூக்குரலிட்டபடியே ஆவேசத்துடன் துள்ளி கொதித்தார்.
அதை பார்த்த அனைவருக்கும் சப்த நாடியும் ஒதுங்கிவிட்டது. மதுரவேணி தன் தாத்தாவை பிடித்து கொள்ள முயல அவளுக்கு அடங்காமல் அவர் திமிர சுந்தரபாகு ஓடி வந்து தன் பலம் கொண்ட கைகளால் கட்டி அணைத்து அவருடைய ஆவேசத்தை அடக்க முயன்றான். சிறிது சிறிதாக நினைவை முழுவதுமாக இழக்கத் தொடங்கிய அப்பிரமேயர் மயங்கியபடியே சுந்தரபாகுவின் தோளில் சாய்ந்த அதே நேரம் பேரிடியோசை ஒன்று கேட்டது. தொடர்ந்து பளிரென்று மின்னல் விட்ட மீண்டும் இடியோசை. மேகம் ஒன்றிலிருந்து தீப்பந்தாய் விழுந்து அந்த கிழக்கு கோபுர வாசலின் உச்சியை தகர்த்தது. மேலிருந்த கலசங்கள் எகிரி போய் விழ இடி விழுந்த கோபுரத்தின் மேல் பகுதி பொலபொலவென்று உதிர்ந்து விழுந்தது. கீழே நின்ற அனைவரும் ஓடிப்போகக்கூட திராணியின்றி அச்சத்தினால் உறைந்து போய் நின்று கொண்டிருந்தனர். உன்மத்த கோரை மாலாங்காரருடன் திருவரங்கனை தரிசிப்பதற்காக வந்திருந்தான் பாண்டிய மன்னன் சடையவர்ம சுந்தர பாண்டியன். தனாதிகாரி பாவன வீரபத்திரர் தனக்கு ஏற்பட்டிருந்த எரிச்சலை அடக்கிக் கொண்டு மன்னனின் கடைசி தம்பியான மாரவர்மன் விக்கிரம பாண்டியனை பார்த்தார். அவன் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்த திருவரங்கத்து பெண்களை கண்களால் மேய்ந்து கொண்டிருந்தான். நல்ல அண்ணன், நல்ல தம்பி, பொன்னாசை பிடித்த அண்ணன், பெண்ணாசை பிடித்த தம்பி என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார் வீரபத்திரர். நல்ல வேளை, நடுவில் உள்ள 2 சகோதரர்களான குலசேகர பாண்டியனும் மாரவர்மன் சுந்தர பாண்டியனும் இந்த இரண்டிலுமே அவ்வளவாக ஈடுபாடு கொண்டவர்கள் அல்ல. கொஞ்சம் பதவியாசை மட்டும் உண்டு. அவர்கள் இருவரும் தங்கள் அண்ணன் சுந்தர பாண்டியனுடன் கோவிலுக்குள் சென்று விட்டனர். விக்கிரமன் மட்டும் வீரபத்திரருடன் தங்கிவிட்டான். வீரபத்திரர் உள்ளே போகாததற்கு காரணம் அவர் வீர செய்வர் என்பதனால்தான். விக்கிரமனுக்கு பொன் ஆசை. விஷ்ணு என்கின்ற சிவன் என்கின்ற பாகுபாடு எல்லாம் கிடையாது. 2 கோவில்களுக்குமே அவன் போக மாட்டான். அவன் எண்ணமெல்லாம் சுந்தரபாண்டியனுக்கு பிறகு அந்த சோழ பாண்டிய சிம்மாசனத்தில் அமர்ந்து முடிசூட்டி கொள்ள வேண்டும் என்பதே. மண்ணாசையும் பெண்ணாசையும் அவனுடைய 2 கண்கள். குறிப்பாக மன்னன் சுந்தரபாண்டியன் போரில் வெற்றி பெறும் போதெல்லாம் அந்த நாட்டின் அந்தப்புறங்களை சூறையாடும் பொறுப்பை தானே ஏற்றுக்கொள்ளுவான். மூத்தவன் பொன்னாசையுடையவன். பெண்ணையும் பார்த்தால் விடவே மாட்டார்கள் என்று பரவலாக ஒரு பேச்சு உண்டு. இருவருக்கும் இன்னொரு ஒற்றுமையும் உண்டு. அபகரித்த பொன்னில் சரிக்கு பாதி கோயில் திருப்பணிகளுக்கு உபயோகப்படுத்துவான் மன்னன் சுந்தரபாண்டியன். தான் அனுபவித்த பெண்களை தேவதாசிகளாக கோவிலுக்கு அர்ப்பணித்து விடுவான் விக்கிரபாண்டியன். 4 சகோதரர்களில் இவர்கள் இப்படி இருக்க, நடுவில் இருந்த மற்ற இருவரும் சமயத்துக்கு ஏற்றபடி எந்த சகோதரனுடன் சேர்ந்தால் தங்களுக்கு லாபமோ அந்த பக்கமாக சரிந்து விடுவார்கள். ஹொய்சல நாட்டின் மீது சடையவர்மன் போர் தொடுத்தவுடன் விக்கிரமனும் தயாராகிவிட்டான். ஹொய்சல நாட்டு பெண்களின் அழகை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறான் அவன். சோமலாபுரத்து ஸ்வர்ண புதையலை விட அவன் அதிகம் கனவு கொண்டிருந்தது அந்த நாட்டு பெண்களை பற்றித்தான். அண்ணன் கோவிலுக்குள் சென்று வெகு நேரம் ஆன பிறகும் வராமல் இருக்க பொறுமையின்றி வீரபத்திரரை பார்த்தான். வேறென்ன வேண்டிக் கொண்டிருப்பான் அண்ணன்? சோமலாபுரத்து ஸ்வர்ணத்தை உன் கோயில் சுவற்றில் இழைக்கிறேன் என்று மனம் உருகி கொண்டிருப்பான். கேலியாகச் சொன்னான் விக்கிரமன். இளவரசே, பாவன வீரபத்திரர் சற்று காரத்துடனேயே பேசினார். மன்னர் அப்படி வேண்டிக் கொள்வது நியாயமாகாது. கஜானாவில் பொன் கையிருப்பு அடியோரே இல்லை. இருந்த பொன்னையெல்லாம் திருவரங்க பிரணவாகர விமானத்தில் வேய்ந்து விட்டார். ஏன், உங்கள் சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோவில் விமானத்திற்கு கூடத்தான் பொன் வேயப்பட்டது. பல்லவ விழுப்பறையின் கூற பாவன வீரபத்திரர் அந்த உபதளபதியை ஆத்திரத்துடன் பார்த்தார். விக்கிரமன் அவர்களுடைய பேச்சை செவிமடுத்து கொண்டிருந்தாலும் அவனுடைய கண்கள் மட்டும் அந்த பக்கமாக வரும் பெண்களையே நோட்டமிட்டு கொண்டிருந்தன. அவன் புறவியின் மீது அமர்ந்திருப்பதை பார்த்த சில பெண்கள் அந்த பக்கமாக செல்வதை தவிர்த்து மாற்றுப்பாதையில் கோவிலுக்கு சென்றனர். நாராயணன் கோட்டைக்கு 4 வாசல் வைத்திருப்பது இந்த மாதிரி சமயங்களில்தான் கை கொடுக்கின்றது. மன்னன் இன்னும் கோவிலிலிருந்து வரவில்லை. அந்த தருணத்தை தனக்கு இயன்ற அளவு சாதகமாக்கி கொள்ள நினைத்தார் வீரபத்திரர். இளவரசி, நம்முடைய பாண்டிய குலத்தை மீண்டும் பழைய கீர்த்தியுடன் விளங்க வைக்க ஒரு அரிய வாய்ப்பு கிட்டியுள்ளது. 3ஆம் குலோத்துங்கனுக்கு பிறகு சோழர்கள் நலிவடைந்து விட்டனர். தற்போதுள்ள சோழர்கள் பலமற்றவர்கள். தங்களை காத்துக்கொள்வதற்காகவே சோழ இளவரசி ஒருத்தியை வீர சோமேஸ்வரனின் பிள்ளை ராமநாதனுக்கு கொடுத்திருக்கின்றனர். ஹொய்சலர்களுக்கு பெண் கொடுத்து என்ன பிரயோஜனம்? நாம் மணப்பாறை போல் சோழர்களை வேரோடு சாய்த்த பொழுது ஹொய்சலர்களின் உதவிக்கு வரவில்லை. அந்த கோபத்தில் சோழர்கள் இருக்கின்றனர். இதுதான் தக்க சமயம் என்று இடைவெளி விட்டார் வீரபத்திரர்.
திருவரங்க அழகி ஒருத்தியின் இடைப்பிரதேசத்தை கவனித்துக் கொண்டிருந்த விக்கிரமன் சிரமப்பட்டு கண்களை வீரபத்திரர் பக்கமாக திருப்பினான். இப்பொழுது நாம் ஹொய்சலர்களை தோற்கடித்து தமிழக பகுதிகளோடு ஹொய்சல பகுதிகளையும் நம் வசம் கொண்டு வந்துவிட வேண்டும். அப்போது ஹொய்சல ராஜ்யமும் பாண்டியரின் குடை கீழ் வந்துவிட்டால் பிறகு பிறகு விக்கிரமன் பொறுமையின்றி கேட்டான். பிறகென்ன? பாண்டியர் தேசம், பாண்டியர் வசமுள்ள சோழ தேசம், பாண்டியர் வசமுள்ள ஹொய்சல தேசம், பாண்டியர் வசமுள்ள காடவ பல்லவ மற்றும் இலங்கை பகுதிகள் என்று பாண்டிய சாம்ராஜ்யம் விரிந்து கொண்டே போகும். நீங்கள் 3 இளவரசர்களும் ஆளுக்கு ஒரு பகுதிக்கு அரசர்களாக ஆகலாம். அனைத்து பகுதிக்கும் உங்கள் அண்ணன் சடையவர்ம சுந்தர பாண்டியன் ஏகபோக சக்கரவர்த்தி ஆகலாம். தன் திட்டத்தை அவனுக்குச் சொன்னார். விக்கிரமனை புதிய உற்சாகம் பற்றி கொள்ள வீரபத்திரரை ஆர்வத்துடன் பார்த்தான். அவனுக்கு மட்டும் அரசனாகும் வாய்ப்பு கிடைத்து விட்டால் ஹொய்சல பகுதிக்குத்தான் அவன் மன்னனாக இருக்க விரும்புவான். சொரண சுரங்கங்களும் பொற்சிலை போன்ற பெண்களுக்கும் இங்குதான் பஞ்சமே கிடையாது. விடக்கூடாது வீரபத்திரரே, நமது படைகள் கொங்கண பிரதேசம் வரையும் செல்ல வேண்டும். விக்கிரமன் கூறிக்கொண்டே இருக்கும் பொழுதே பேரிகையின் முழக்கம் கேட்டது. தரிசனம் முடிந்து சடையவர்ம சுந்தரபாண்டியன் கோவிலை விட்டு வெளியே வந்து கொண்டிருந்தான். அங்கு குழுமியிருந்த மக்களை கண்டதும் அவர்களை நோக்கி நடந்தவன் தன் கரத்தை குவித்து வணங்கினான். திருவரங்கம் வாழ் மக்களே, என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் அரங்கனின் ஆசியோடும் உங்களின் வாழ்த்துக்களோடும் நான் ஹொய்சல நாட்டின் மீது படையெடுத்துச் செல்கின்றேன். ஹொய்சல நாட்டின் மீது நான் படையெடுத்துச் சென்று அவன் வசம் சிறைப்பட்டு கிடக்கும் கண்ணனூரை மீட்டு ஹொய்சல மலைச்சுரங்களில் புதைந்து கிடக்கும் சொர்ணத்தை கொண்டு வந்து அரங்கனுக்கு சொர்ண அபிஷேகம் செய்விக்கின்றேன் என்று உணர்ச்சியுடன் கூற, கூடியிருந்த மக்கள் அவன் கூறுவதை கேட்டு ஆரவாரம் செய்தனர். மன்னன் தன் குடிமக்களிடையே உரையாற்றி கொண்டிருந்த அதே சமயம் எல்லோரது கவனத்தையும் அவன் பால் இருக்க ஒரு மூலையில் இருந்து திடீரென்று வெளிப்பட்ட அந்த சந்நியாசி மன்னனுடைய பட்டத்து யானை கஜகேசரியை நோக்கி நடந்தார். அந்த யானை தன் வாளை சுழற்றி கொண்டும் போவோர் வருவோரை தன் துதிக்கையால் துழாவிக் கொண்டும் இருக்க அதன் பாகன் அருகேயே நின்று கொண்டிருந்தான். நேராக அந்த பட்டத்து யானையை நோக்கி சென்ற அந்த சந்நியாசி அந்த பாகனை அணுகினார். போருக்கு செல்லும் கஜகேசரிக்கு பூஜை செய்யும்படி உத்தரவு என்ற அந்த சந்நியாசி வழிவிட்டு ஒதுங்கி நின்றான். பாகன் தன் கையில் இருந்த தட்டிலிருந்து சிறிது குங்குமத்தை எடுத்து யானையின் துதிக்கையில் அப்பிய அந்த சந்நியாசி மந்திரங்கள் எவற்றையோ முணுமுணுத்தார். சிறிது மலர்களை கஜகேசரியின் மீது தூவியவர் தட்டில் இருந்த பொறிவெல்ல உருண்டையே அதன் வாயில் திணித்தபடியே கஜகேசரியும் அதை ருசித்து தின்னத் தொடங்கியது. அதை ஒருமுறை வலம் வந்த அந்த சந்நியாசி பிறகு கூட்டத்தில் கலந்து காணாமல் போய்விட்டார். அந்த காட்சியை கள்ளத்தனமாக கண்டு ரசித்து கொண்டிருந்தன 2 கண்கள். அந்த பூஜை செய்த சந்நியாசியை அனுப்பியதே அந்த கண்களுக்குரிய நபர்தானே. பூஜை என்கின்ற பெயரில் பட்டத்து யானை கஜகேசரியின் சிந்தையை குழப்பி அதற்கு மதம் பிடிக்கச் செய்யும் உத்தமத்த கோரை என்னும் மருந்தை வெல்லத்துடனும் மிளகுடனும் கலந்து பந்தாக உருட்டி அதன் வாயில் போட்டியிருந்தார் அந்த சந்நியாசி. அந்த மருந்து சரியாக 3 நாட்களுக்கு பிறகே வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது போர்க்களத்தில் இருக்கும் நேரத்தில் கஜகேசரிக்கு மதம் பிடித்து தன்மேல் உட்கார்ந்திருக்கும் மன்னன் சடையவர்ம சுந்தரபாண்டியனை தூக்கி போட்டு மிதிப்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. பெரிய அலை, சிறிய அலை. திருவரங்க கோவில் அப்புறமேயர் ஆப்தர் மயங்கி போய் சுந்தரபாகுவின் தோளில் சாய மதுரவேணி செய்வதறியாது கலங்கு போய் நின்றாள். அவள் தன் சோளில் சுமந்தபடியே கோவிலை விட்டு விரைவாக வெளியேறிய சுந்தரபாகு தன் புறவியின் மீது அவரை கிடத்தினான். அவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஜாகையை நோக்கி தன் குதிரையை வழி நடத்தினான். பின்னால் ஓட்டமும் நடையுமாக தொடர்ந்து வந்தாள் மதுரவேணி. இது என்ன, வந்த இடத்தில் இப்படி ஆகிவிட்டதே? புலம்பலாக அவளது அழுகை வெடித்தது. பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை மதுரவேணி, ஆவேசத்தினால் வந்த மயக்கம்தான். ஓய்வு எடுத்தால் சரியாகிவிடும். வேண்டுமென்றால் வழியில் அவரை தன்வந்திரி சாலைக்கு அழைத்து செல்லுவோமா? அவன் கேட்டான். ஐயோ வேண்டாம், கண் விழித்தால் தாத்தா கோபிப்பார். அவரே ஒரு வைத்தியர், மதுரவேணி சொன்னாள். அதனால் என்ன? வைத்தியருக்கும் யாராவது ஒரு நாள் வைத்தியம் பார்த்துத்தானே ஆக வேண்டும். அப்படி இல்லை, சில அரிய மூலிகைகளை உட்கொண்டு தன் உடல்நிலையை குறிப்பிட்ட பக்குவத்தில் அவர் வைத்துள்ளார். என் பாட்டனார் தாந்திரிகர்களின் உடல்வாகுக்கு பிரத்யேகமான சில காயகல்பங்கள் உள்ளன. அவருடைய உடல்நிலையை ஒரு குறிப்பிட்ட சீதோஷ்ணத்திலும் இரத்த ஓட்டத்திலும்
குறிப்பிட்ட நிலையிலும் வைத்து தங்கள் தேகத்தில் உள்ள 6 சக்கரங்களை மேம்படுத்தி சக்தியை வெளிப்படுத்துவார்கள் என்று தாத்தா எனக்கு சொல்லி இருக்கிறார். அவரே கண் விழித்து தனக்கு தேவையான மருந்தை உட்கொள்ளட்டும். அதற்கு பிறகு சுந்தரபாகு வற்புறுத்தவில்லை. அவர்கள் தங்கியிருந்த ஜாகியின் முன் குதிரையை நிறுத்தியவன் அவரை சுமந்து கொண்டு படுக்கையில் கிடத்தினான். மதுரவேணி ஆப்தரின் முகத்தில் துளிர்த்திருந்த வேர்வை முத்துக்களை ஒற்றி எடுத்தாள். உடனேயே கிளம்ப எத்தனித்த சுந்தரபாகுவை தடுத்து நிறுத்தினாள் அவள். சற்று பொறுங்கள், இதோ வந்து விடுகின்றேன் என்றவள் பின்பக்கம் இருந்த அடுக்கலைக்குச் சென்றாள். ஒரு குவளையில் நார்த்தம்பழத்தை வெட்டி பிழிந்தவள் சிறிது வெள்ளத்தை நீரில் கரைய விட்டாள். சுக்கை பொடித்து செய்து எல்லாவற்றையும் கலந்தாள். இந்தாருங்கள், இந்த பானகத்தை பருகுங்கள் என்று சுந்தரபாகுவிடம் நீட்டினாள். உன் பாட்டன் இருக்கும் நிலையில் இந்த உபச்சாரங்கள் எல்லாம் எதற்கு? நான் செல்லுகிறேன் தயங்கினான் சுந்தரபாகு. பரவாயில்லை, இவ்வளவு தூரம் தாத்தாவை பொறுமையாக அழைத்து வந்திருக்கின்றீர். அவள் நீட்டிய கோலையை சிரித்தபடியே வாங்கி கொண்டான் அவன். பொறுப்பாகத்தானே செயலாற்ற வேண்டும். திருமாலிரும் ஜோலை மலையிலிருந்து அவரை நான் தானே அழைத்து வந்தேன். இனி அவர் முழுவதும் என்னுடைய பொறுப்புதான். அவர் மட்டும்தானா? நானும் தானே அவருடன் வந்துள்ளேன் பட்டென்று கேட்டுவிட்டாள் மதுரவேணி. தலையை உயர்த்தி பானகத்தை குடித்து கொண்டிருந்த அவன் முகபாவத்தை அவளால் காண முடியவில்லை. ஆனால் புடைத்து கொண்டிருந்த அவளது குரல் வளை தொண்டைக்குள் விழுகின்ற பானகத்தின் ஓட்டத்திற்கு ஏற்றவாறு எம்பி கொதித்து கொண்டிருக்க மதுரவேணி கூறிய செய்திகளால் அந்த ஓட்டத்திற்கு தடை ஏற்பட உள்ளே சென்ற பானகம் திரும்பி வெளியே வர சுந்தரனுக்கு புறையேறிவிட்டது. ஐயோ என்ற மதுரவேணி தன்னையும் மீறி தனது தளிர் கைகளால் அவன் சிரசில் 4-5 முறை தட்டினாள். முதல் தடவையாக ஒரு வாலிபனை ஸ்மரித்த உணர்வு அவளுக்குள் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. கையில் புறப்பட்ட இன்ப அலை அவள் உடல் முழுவதும் பரவி அவன் பின்கணத்தில் குறுகுறுப்பையும் உண்டு பண்ணியது. தன் தலையை அவள் தொடுவதை தடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலிருந்து அவள் தன் கையை எடுத்துச் சென்று அவள் கையை பற்றினான். குட்டி முயலை வல்லூறு கவ்விக்கொள்வதைப் போல் அவளது மலர் போன்ற கைப்பற்றிய அந்த முரம் போன்ற கையை கவனித்தாள் மதுரவேணி. இவள் கையை விழுங்கிய அவள் கரத்தின் முஷ்டிதான் இவள் கண்களில் தெரிந்தது. அவன் சாதாரணமாகத்தான் பற்றியிருந்தாலும் அந்த இரும்பு கரத்தின் அழுத்தத்தை இவள் உணர்ந்தாள். அதனால் எழுந்த வலி அவளுக்கு இன்பமாயும் இருந்தது. ஒரே ஒரு கணம்தான் இந்த நிலை. சட்டென்று அவள் கையை தன் சிரசிலிருந்து நீக்கி தள்ளினான் சுந்தரபாகு. பரவாயில்லை, நான் கிளம்புகிறேன். எழுந்து கொண்டான் அவன். மாலிருஞ்சோலை மலையின் சுந்தரனை முதலாக கண்டபொழுது அவளுள் ஒரு சிறு பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தான் அவன். சூரியோதயம் போல் அப்போதுதான் உதித்த காதல் இப்பொழுது அவன் ஸ்பரிசம் பட்டவுடன் சித்திரை மாதத்து வெயிலைப் போல அவளுக்குள் கடும் வெப்பமாய் வீசத் தொடங்கிவிட்டது. தன்னுடைய அபிமான தெய்வமான கள்ளழகனை கூட கடந்த ஒரு வாரமாக நினைக்கவில்லை அவள். சுந்தரபாகுதான் அவள் இதயம் முழுவதும் வியாபித்திருந்தான். சிலம்பாற்றில் குளிக்கும் வழக்கம் உடையவளாயிற்றே அவள் மனதில். இனிய நாதம் எழுப்பிய பரல்கள் அதற்கேற்றபடி உடல் குலுங்கியது. கிளம்பிவிட்டீர்களா என்று ஏக்கத்துடன் அவள் குழல் தழுதழுக்க அவனோ அவள் பாட்டனாரை எண்ணி கவலைப்படுவதாக நினைத்தான். கவலைப்படாதே, உன் தாத்தாவுக்கு ஒன்றும் ஆகாது. அவர் நாளை பழையபடி மாறிவிடுவார். ஆனால் என்னால் பழையபடி மாற முடியாதே. மதுரவேணி நிலத்தை நோக்கி குனிந்தாள். அவன் கண்களை காண அஞ்சினாள். என்ன சொல்கிறாய் மதுரவேணி? முதலாக என்னை சந்தித்த பொழுது என்ன கூறினீர்கள்? ஞாபகம் இருக்கிறதா? என்ன கூறினேன்? நான் கள்ளழகரை பற்றி கூறியதற்கு நீ மட்டும் என் அமுதினை கண்டுவிட்டால் மற்றொன்றினை காண மாட்டாய் என்றீர்களே. ஆம், கூறினேன். புன்னகைத்தான் சுந்தரபாகு. நீர் சொன்னதற்கு 100க்கு 100 உண்மை. என் அமுதினை கண்டுவிட்டேன். இப்பொழுது என் கண்கள் மற்றொன்றினை காண மறுக்கின்றது. அரங்கனை தரிசித்தாலோ இந்த நிலை? நான் தான் அப்போதே சொன்னேனே. சுந்தரபாகு வெற்றி புன்னகையுடன் சொன்னான். தவறு. அரங்கனை கண்டதால் இந்த நிலை அல்ல. தொடராமல் பாதியிலேயே நிறுத்தினாள் பெண். எதனால் இந்த நிலை? ஒரு சிறு இடைவெளி விட்டவள் தொடர்ந்தாள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.